ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்கை சேனல். இன்றைக்கி நம்ம ஜோஸ்கை சேனலில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு பெரிய பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 பீஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில், கடுகு 1/4 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. அந்த மசாலா பச்சை வாசனை போனோன்னா ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.